ஹாய்! வெட்னஸ்டே ஈவ்னிங் நெறைய பேர் எனக்கு Instagramல டிஎம் பண்றது வந்து, "எனக்கு ஒரு ஜாப் வேணும் நியூசிலாண்ட்ல. எனக்கு வேலை வாங்கி குடுங்க. வொர்க் விசா அப்ளை பண்றதுக்கான ஏஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. நான் இந்த கோர்ஸ் படிக்கட்டுமா? அந்த கோர்ஸ் படிக்கட்டுமா? எப்படி ஜாப் வாங்குறது?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. வொர்க் விசாவ பத்தி உங்களுக்கு அப் டு டேட் டீட்டெயில்ஸா தெரியணும் அப்படின்னா, நியூசிலாந்து இமிகிரேஷன் வெப்சைட்குள்ள போய் பார்த்தாலே அவங்களே கிளியரா போட்டிருப்பாங்க. செகண்டு நியூசிலாந்துக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டா வர்றது தான் ஒரு ஈசியஸ்ட் வே. அப்படி இல்ல எனக்கு டைரக்ட்டா வேலை வேணும் அப்படின்னா, நீங்க LinkedIn, Seek இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க ஜாப் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும். என்ன வந்து அப்ரோச் பண்ணி வேலை வாங்கி தர சொல்றதால என்னாலயும் பண்ண முடியாதுங்க. என்னாலன்னு இல்ல, இங்க யாராலயுமே யாருக்கும் வேலை வாங்கி தர முடியாது. மேக்ஸிமம் வந்து ஒரு இடத்துல ஓப்பனிங் இருக்கு, அப்ளை பண்ணுங்க அவ்வளோதான் சொல்லுவாங்களே கண்டி, நீங்க இன்டர்வியூல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது இருக்கும். நான் இங்க இருந்து 3 இயர்ஸ்ல பார்த்த வரைக்குங்க, ஹஸ்பண்டால ஒய்ஃப்‌க்கோ, ஒய்ஃபால ஹஸ்பண்டுக்கோ யாரும் யாருக்கும் வேலை வாங்கி தர முடியாதுங்க. ரைட் டைம்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மீட் ஆகி, நீங்க அதில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா தான், உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிளிக் ஆகும். ஜஸ்ட் ஒருத்தவங்க ரெஃபர் பண்றதால மட்டும் இங்க அவ்வளோ ஈஸியா வேலை கிடைச்சிராதுங்க. இங்கன்னு இல்ல, நீங்க எந்த கண்ட்ரி போனாலுமே அதுதான் ப்ரொசீஜரா இருக்கும் மெஜாரிட்டி. நெறைய பேருக்கு வந்து இங்க ஸ்கில், டேலண்ட் இருந்துமே, இங்கேயே இருக்கிறவங்களுக்கே கூட ஜாப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் பயமுறுத்ததுக்காக சொல்லங்க. ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. நான் அந்த மாதிரியும் நெறைய பேர பார்த்துருக்கேன். படிக்க வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் கிளிக் ஆகறதுக்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ரொம்ப ஸ்கில்டா இருப்பாங்க. 10, 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஜாப் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நியூசிலாந்து எக்ஸ்பீரியன்ஸ தான் நியூசிலாந்துல ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களோட ரோல் ரொம்ப டிமாண்டிங்கான ரோலா இருந்துச்சுன்னா, அவங்களே வந்து உங்களுக்கு விசாஸும் போட்டு, உங்கள வந்து இந்தியாலருந்தே இங்க வந்து மூவ் பண்றதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இமிகிரேஷன் வெப்சைட்ல போயிட்டு கிரீன் லிஸ்டட் ஜாப்ஸ் கீழ பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க கிளியரா. நான் பார்த்த வரைக்கும் இங்க வந்து பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு, நர்சிங் ஜாபு, டிரைவிங்கு இதுக்கெல்லாம் வந்து எப்பயுமே டிமாண்ட் இருந்துட்டே இருக்குங்க. கோர் ஃபீல்ட்ல எப்பயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ, அது மட்டும் அந்த வெப்சைட்ல பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் இருக்க ஊரான நேப்பியர் அண்ட் ஹேஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த ஆப்பிள் ஃபார்ம் தாங்க இருக்கும். இங்க வந்து சீசனல் வொர்க் விசாலயும் நெறைய பேர் வருவாங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டேன். இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.